அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பள்ளம் தோண்ட சொல்லி, பள்ளம் தோன்றிய பிறகு அதில் விறகைப் போட்டு நெருப்பை எரித்தார். குழைத்த மாவை தட்டி நெருப்பில் வைத்து அதை ரொட்டி ஆக்கினார். முதல் ரொட்டி சுட்டவர் ஆதமலை. பின்பு அதை எடுத்த பிறகு உண்ணலாமா என்றார். பொறுமை காத்திரும், அதனுடைய சூடு ஆறியதும் உண்ணலாம் என்றதும் அதன் சூடு ஆறியதும் உண்டார். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அப்போது சொன்னார், இத்தனை கஷ்டத்திற்கு பின்னால் இதை உண்ணுவதா என்று அழுதார். அதை உண்ட பிறகு தண்ணீர் தாகம் என்னும் நோவினை பெற்றுக் கொண்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்வெட்டை கொண்டு வந்து கொடுத்து பூமியை தோண்டும் என்றார். முழங்கால் அளவு தோன்றிய பொழுது அவர் காலின் கீழ்த்தேனை விட இன்பமாகவும் பனிநீரை விட குளிர்ச்சியாகவும் இருக்கின்ற தண்ணீர் சுரந்தது. அந்த தண்ணீரை குடித்தார். பிறகு உடலின் கழிவு வெளிப்படும் பிரச்சனையை ஜிப்ரிலிடம் கேட்டவுடன் அந்த கஷ்டத்தை நான் அறிய மாட்டேன் என்றார். பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி மலஜலம் வெளியாகுவதை ஏற்படுத்திய பின் அதன் கஷ்டத்தை அறிந்து 90 வருடம் கண்ணீர் சிந்தினார்.